இட்லி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்ல காரசாரமான சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு பீஸ் பட்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாதிரி மசாலாலாம் நல்லா வாசனை வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இது கூடவே 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும் போது கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சிடலாம். அடுத்து குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட், தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன்லாம் நல்லா வெந்து குழம்பு மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஃபைனலாக சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல காரசாரமான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இந்த குழம்பு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்து கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தினை இட்லியோடு தான் இந்த குழம்பு சர்வ் பண்ணேன். நீங்கள் நார்மல் இட்லி கூடவே சர்வ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்.